வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ஏசாயா புத்தகம் 60ஆம் அதிகாரத்தை தான் இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் இந்த அதிகாரத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு பேசி இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் இந்த வாக்குத்தத்தத்தை சத்தமாக இணைந்து நம்ம படிப்போமா? ஏசாயா புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் கடைசி 22ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலம் நான் மகிமைப்படும்படி. அந்த வார்த்தையை சொல்லுங்க, நான் மகிமைப்படும்படி. சொல்லுங்க, நான் மகிமைப்படும்படி. இந்த மகிமை என்கிற வார்த்தையை தான் ஆண்டவர் இருதயத்தில் போன ஆண்டு கடைசிகளில் எனக்கு உணர்த்தின ஒரு வார்த்தை. ஆமென். மகிமை. எல்லாரும் சொல்லுங்க, மகிமை. இது கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற நாட்கள். ஆமென். கர்த்தர் தீவிரமாய் நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை செய்ய வேண்டுமானால் அவருடைய மகிமையின் நாட்களில் காரியங்கள் எல்லாம் தீவிரமாய் நடக்கும். அவருடைய மகிமை வெளிப்படும் பொழுது காரியங்கள் எல்லாம் தீவிரமாய் செயல்பட ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபையில் கர்த்தர் காரியங்களை எல்லாம் தீவிரமாய் நடப்பிக்கிறத நம்ம கண்கூடா பார்ப்போம். அல்லேலூயா. ஆமென். இந்த 60ஆம் அதிகாரத்தில் கிட்டத்தட்ட 7 இடங்களில் அந்த மகிமை என்கிற வார்த்தை மறுபடியும் வர்றதை பார்க்குறோம். 60ஆம் அதிகாரம் முதல் வசனம், ஸ்தோத்திரம், கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்துக்கு ஒரு தலைப்புன்னு கொடுக்கலான்னு பார்த்தா, சியோனின் மகிமை எழும்புகிற காலம். ஆமென். இந்த ஜயான் அப்படிங்கிற வார்த்தை யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா, வேதாகமத்தில் எருசலேம், சியோன் இதெல்லாம் கர்த்தருடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை. ஆமென். ஸ்தோத்திரம். சியோன், எருசலேம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஜனங்களை அடையாளப்படுத்துகிற வார்த்தைகள். ஆமென். இந்த முதல் வசனம், கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. 2ஆம் வசனத்தில், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனமா, 7ஆம் வசனத்தில், என் பலிபீடத்தில் ஏறும் என் மகிமையின் ஆலயத்தை நான் என்ன பண்ணுவேன்? மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. அதுக்கு அடுத்து ஸ்தோத்திரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கன்னா, தீவுகள் எனக்கு காத்திருக்கும், அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோடு அவர்கள் பொன்னையும் சொல்லி அந்த வசனம் அப்படியே தொடர்றதை நாம் பார்க்குறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது மாத்திரம் அல்ல, அதற்கு அடுத்ததாக எத்தனாவது வசனம்? 13ஆம் வசனம், என் பாதஸ்தானத்தை நான் என்ன பண்ணுவேன்? மகிமைப்படுத்துவேன். ஆமென். அது மாத்திரமல்ல, 19ஆம் வசனம், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு சொல்லுங்க மகிமையுமா இருப்பார். எல்லாரும் சொல்லுங்க, என் தேவனே எனக்கு மகிமையுமா இருப்பார். அல்லேலூயா. ஆமென். அடுத்து 21ஆம் வசனம் சொல்லுது, நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியையுமா இருப்பார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்தில் இந்த மகிமை என்கிற வார்த்தை மறுபடியும் வர்றதை பார்க்குறோம். எதற்காக இந்த மகிமையை நம்ம தியானிக்கணும்? எதற்காக அந்த மகிமையை குறித்து நம்ம சிந்திக்கணும் அப்படின்னா, நம்மளை ஆண்டவர் படைச்ச விதமே, கடவுள் நம்மளை மகிமையாக தான் கர்த்தர் படைச்சிருக்கிறார். ஆமென். சங்கீதத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நீர் அவனை தேவதூதரிலும் சற்றும் சிறியவனாக்கினீர். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். அல்லேலூயா. ஆண்டவன் நம்மளை படைச்சதே எப்படி படைச்சிருக்காருன்னா, மகிமையினால, கனத்தினால கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? முடிசூட்டி இருக்கிறார், படைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் கடவுளுடைய மகிமையை தரித்தவர்களாய், இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை இந்த உலகத்தில் சுமந்தவர்களாய் நாம் வாழும்படிக்கு தான் இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். நம்முடைய முந்தின பெற்றோர்களாகிய ஆதாமை ஏவாளை ஆண்டவர் என்ன பண்ணார்? மகிமையினாய், அந்த க்ளோத்டு வித் க்ளோரி, ஆண்டவருடைய மகிமையினால தான் அவர்களை கர்த்தர் மூடி வச்சிருந்தார். அவர்கள் நிர்வாணிகள் என்ற கூட அவங்க அறியாத அளவுக்கு அவங்களுக்கு வஸ்திரமே தேவனுடைய மகிமையாக இருந்தது. அல்லேலூயா. ஆமென். அந்த மகிமையின் வஸ்திரத்தை அவர்கள் தரித்திருந்தார். ஆனால் எப்போ அந்த வஸ்திரத்தை அவங்க இழந்து போனாங்க? எப்போ அந்த மகிமையை அவங்க இழந்து போனாங்க? ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க. ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம்
3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லாரும் பாவம் செய்து எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி தேவ மகிமை அற்றவர்களாகி. ஹல்லேலூயா. சோத்திரம். மகிமை எப்ப மனுஷன் இழந்து போனான்னா, பாவத்தினால மகிமை என்ன பண்ணா மனுஷன்? நல்லா கை வச்சு ஆமென்னு சொல்லுங்க. சோத்திரம். இந்த உலகம் எப்ப பாவம் உலகத்துக்குள்ள எப்ப பாவம் வந்துச்சோ, அப்பவே பார்த்தீங்கன்னா, மகிமையை மனிதர்கள் இழந்து போனார்கள். நம்முடைய முந்தின பெற்றோர்கள் என்ன என்ன எதை இழந்து போனாங்க? மகிமையை இழந்து போனாங்க. ஸ்தோத்திரம். அப்ப இயேசு கிறிஸ்து பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது எதற்காக? அந்த இழந்த மகிமையை நாம் மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்காகவே ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அதை நீங்க இப்ப ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை இப்ப வாசிச்சு பாருங்க. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஒரே மனுஷனால இந்த பூமிக்குள்ள எது வந்துச்சு? எல்லாரும் சொல்லுங்க. ஒரே மனுஷனால இந்த பூமிக்குள்ள எது வந்துச்சு? பாவம் வந்துச்சு. நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்பாங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், இயேசு கிறிஸ்து சிலுவையை சிந்தின ரத்தம் நம்ம எல்லாருடைய பாவத்தை எப்படி கழுவும்? கவனிக்கிறவங்க ராமன் சொல்லுங்க பாப்போம். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் எல்லாருடைய பாவத்தை எப்படி? ஒரு மனுஷனுடைய பாவம் இன்றைக்கு வரைக்கும் 4000 வருஷங்களுக்கு அப்புறையும் ஒரு மனுஷனுடைய பாவம், அந்த வித்து எல்லாருக்குள்ளேயும் எப்படி அந்த பாவ வித்து வருகிறதோ, இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே மனுஷன் நமக்காய் மரித்தது நிமித்தம் அவருடைய இரத்தத்தினாலே, ஹல்லேலூயா, நாம் எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை இப்ப வாசிச்சு பாருங்க. அதே ரோமர் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே ஒருத்தருடைய கீழ்ப்படிதனாலே, அவருடைய இரத்தத்தினால நம்ம எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். அப்ப இயேசு இந்த பூமிக்கு வந்தது அந்த இழந்த மகிமையை நமக்கு ஆண்டவர் திரும்பி கொடுக்கும்படிக்கே இந்த பூமிக்கு என்ன பண்ணார்? வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அல்லது ஒரு பட்டணமோ போறோம்னு வைங்களேன், அந்த ஊர்ல போய் ஒரு பெரிய மனுஷனை கேட்குறோம், இந்த ஊர்ல யாரு ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு நம்ம கேட்குறப்ப, அந்த ஊர்ல என்ன சொல்லுவாங்க? ஒரு குறிப்பிட்ட நபர் பேரை சொல்லி, இவர் தான் அந்த ஊர்ல பெரிய ஆளு சொல்லிட்டு, போற வழியிலே அவர் இருக்கிற இடத்துக்கு போறதுக்குள்ள என்ன பண்ணிடுவாங்க? கொஞ்சம் இங்க கவனிங்க. போகிறதுக்குள்ளே என்ன பண்ணிடுவாங்க? போகிற வழியில் இங்கே இருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸு, இந்த இந்த நிலம் இந்த ஏரியா, இது எல்லாமே யாருட்டு? அவருட்டு தாங்க. அப்படி போகிற வழியில் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க? ஆமாம், பில்டப் ஏற்றிக்கிட்டே போவாங்க. ஆமாம், அந்த நபரை சந்திக்கிறதுக்குள்ளே நமக்குள்ளே ஒரு எண்ணம் வரும், ஒரு பயம் வரும். பெரிய மனுஷன் போல் அந்த ஊரில் அவர் தான் என்ன. அப்போ அவரை குறித்ததான அந்த மேன்மையை நமக்கு சொல்லிகிட்டே வருவாங்க. கடைசியில் போய் அவரை பார்க்குறப்ப, நம்ம அவர் பார்க்கும் பொழுதே அவரை குறித்ததான காரியங்கள் நம்ம என்ன பண்ணுவோம்? அறிந்து கொள்வோம். இதே காரியத்தை நீங்கள் வேதாகமத்தில் ஒரு ராஜாவை குறித்து நீங்கள் பார்க்க, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசிச்சு பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 28, 29. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாகிலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றைப் போலாகிலும் உடுத்தியிருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும். ஆமென். அப்படி என்ன சாலமோனுடைய மகிமை? சாலமோனுடைய மகிமையை ஸ்தோத்திரம், இந்த உலகமே வியந்து ஆச்சரியப்பட்டுச்சு. அவனுடைய ஞானம், அவனுடைய செல்வ பெருக்கு. சாலமோன் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுடைய ஞானம், அவருடைய செல்வம் எல்லா நாடுகளுக்குள்ளேயும் பரம்ப ஆரம்பித்தது. அல்லேலூயா. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க.
ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீ வாசி. முதல் வசனத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடுகதையில் அவனை சோதிக்கிறதற்காக என்ன பண்றா, இந்த சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனை பார்க்க அந்த ஊருக்கு வரலா. கைகளை வைத்து ராமேன்னு சொல்லுங்க. ஆமென். இப்ப பாத்தீங்கன்னா 6ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சு பாருங்க. ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்திலே நான் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. அப்படின்னா சாலமோனை குறித்து அவங்க ஊர்ல என்ன பண்ணியிருக்கிறாங்க, பயங்கரமா பேசியிருக்கிறாங்க. சேபாவுக்கு பயங்கரமா அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன அறிவிச்சாங்க பார்த்தீங்கன்னா, சாலமோட ஞானம் பெருசு, அவர் கட்டியிருக்கிற அரண்மனை, அவருடைய போஜன பதார்த்தங்கள், அவருடைய ஊழியக்காரர்களுடைய வீடு, அவர்களுடைய உத்தியோகஸ்தர்களுடைய வரிசை, அவருடைய வஸ்திரங்கள், அவனுடைய பானபாத்திரக்காரன், இப்படின்னு சொல்லி அவனுடைய வர்த்தமானங்களை குறித்து சாலமோனை குறித்து பயங்கரமா யார்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, சேபாவினுடைய. அப்ப சாலமோனுடைய மகிமையை எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு ஆசை வந்துருச்சு. கைகளை வைத்து ராமேன்னு சொல்லுங்க. இப்ப நேர்ல அந்த அம்மா வந்து பாக்குது. அந்த ஊரை பார்த்தா ஆச்சரியப்படுது. 7ஆம் வசனத்தை வாசி. வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. நான் என் கண்ணால பார்க்கிற வரைக்கும் அந்த வார்த்தையை நான் நம்பல. இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை. நான் இங்க பார்த்தது, எனக்கு அறிவிச்சது என்னன்னு தெரியல, கொஞ்சம் பாதியை தான் என்ன பண்ணிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. அவ்வளவு இன்னைக்கு என் கண்களால நான் என்ன பண்ணிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. என்று காண்கிறேன் நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாயிருக்கிறது. உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாயிருக்கிறது. கைகளை வைத்து ராமேன்னு சொல்லுங்க. சாலமோனின் மகிமையை அவங்க கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் இவர்கள் பார்த்தது மிகவும் அதிகமாயிருக்கிறது. அல்லேலூயா. இப்ப சாலமோனை பத்தி ஏன் பிரதர் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் இப்ப சொல்ல போற நபர் அவர் சாலமோனிலும் பெரியவர். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை எடுத்தவங்க. தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி அவருக்காக நன்றி செலுத்துங்க பாப்போம். ஆமென். சாலமோனுடைய மகிமையை குறித்து அவங்க கேள்விப்பட்டதை பார்க்கிலும் அவர்கள் பார்த்தது அதிகம் என்று சொல்வார்களே, ஆனால் சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அவருடைய மகிமையின் பிரஸ்தாபத்தை நம்ம அளவிடவே முடியாது. அவருடைய மகிமையின் பிரஸ்தாபத்தை நம்மளால நினைக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆமென். இந்த சேபாவின் ராஜஸ்ரீ சொல்றா, ஐயா நான் உங்களுக்கு கேள்விப்பட்டது கொஞ்சம் தான், ஆனா பார்த்தா நான் வியந்துட்டேங்கிறான். ஆமென். சாலமோனிலும் பெரியவருடைய மகிமையை நம்ம எவ்வளவு கேள்விப்பட்டாலும் அதை குறித்து நம்ம ஆராயவே முடியாது. அல்லேலூயா. நிச்சயம் அவருடைய மகிமையை நம்ம ஒரு நாள் எல்லாரும் ஏகமாய் அவரை பார்க்க தான் போகிறோம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபையினால இந்த மகிமையை நம்ம கொஞ்சமா தியானிக்க போகிறோம். ஆமென். மகிமை எப்படிப்பட்ட மகிமை? ஸ்தோத்திரம். இந்த பூமியில நம்மை தேடி வந்த மகிமை. ஆமென். இப்பேற்பட்ட மகிமை தான் அவர் நமக்குள்ள வாசம் பண்றாராம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்போம். கொலோசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. கொலோசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த அவர் சித்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக, எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஹல்லேலூயா. ஆமென். இயேசுதான் அந்த மகிமை. இயேசு இந்த இடத்துல மகிமையாய் அவர் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவர் எங்க வாசம் பண்றார்? அவர் நமக்குள்ள வாசம் பண்றார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு எனக்குள்ள வாசம் பண்றார். இயேசு எனக்குள்ள என்ன பண்றார்? வாசம் பண்ணுகிறார்.
ஆமென். சரி, இப்போ ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிங்க. மனுஷனை ஆண்டவர் எப்படி உண்டாக்குனார்னு சொன்னேன்? மகிமையினால உண்டாக்குனார். மனுஷன் பாவம் செஞ்சதுனால எது அவனை விட்டு போயிருச்சு? மகிமை அவனை விட்டு போயிருச்சு. இப்ப இயேசு இந்த பூமிக்கு எதற்கு வந்தார்? அந்த பாவிகளை ரட்சித்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தவே இந்த பூமிக்கு என்ன பண்ணார்? வந்தார். அவருடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டதுனால அந்த மகிமையை நாம் சுமக்கிறோம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்ப மகிமைனா என்னங்கிறத சொல்றதுக்காக தான் உங்களுக்கு சில உதாரணங்கள் நான் சொன்னேன். ஆமென். ஒரு உலகத்தினுடைய மனுஷனுடைய மகிமையை சில நேரம் நம்ம ஆச்சரியப்படுறோம். வியக்க வைக்க விதமாய் ஆச்சரியப்படுறோம். இன்னும் அவருடைய மகிமையை நீங்க அறிஞ்சுக்கணும்னா ஒரே வசனத்தை காமிக்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 19. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க சிஸ்டர், பிரதர் எல்லாம் கவனிங்க. அவருடைய மகிமையை நீங்க பார்க்கணும்னா கொஞ்சம் போய் நின்று வானத்தை பாருங்க. ஆமென். இயற்கையை பாருங்க. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த வானத்தையும் இயற்கையையும் இந்த பூமியையும் ஆண்டவர் எவ்வளவு மகிமையாய் கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வானத்தை ஆண்டவர் எவ்வளவு மகிமையா சிருஷ்டித்திருக்கிறார். இரவு நேரத்துல நட்சத்திரங்கள், இந்த சூரியன், சந்திரன், 4000 ஆண்டுகளாக இந்த சூரியனுடைய ஒளி ஒரு நாள் கூட குறையவே இல்லை. ஆமென். இதெல்லாம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. இன்னும் நீங்க அவருடைய மகிமையை நீங்க எங்க பார்க்கலாம்? சங்கீதத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அல்லேலூயா. ஆமென். அவருடைய மகிமையை நீங்க அதிகமா அறிந்து கொள்ளணும்னா ஆலயத்துக்கு வரணும். கைகளை வச்சு ஆமென் சொல்லுங்க. அவருடைய ஆலயத்துல உட்கார்ந்து அவருடைய மகிமையை நீங்க சிந்திச்சு பாருங்க. இன்னும் அதிகமாய் தம்முடைய மகிமையை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமென். சரி, இன்னைக்கு ஒரே ஒரு வேத பகுதியிலிருந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு தம்முடைய மகிமையை யாருக்கு வெளிப்படுத்தினார் என்கிற ஒரு 3 சத்தியங்களை இன்னைக்கு வேகமா ஒரு சாதாரண காரியம், சிம்பிளான காரியம்தான். ஏன்னா கர்த்தருடைய பந்தி இன்னைக்கு நமக்கு இருக்கு. சோத்திரம். ஒரு 3 எளிமையான சத்தியங்களை இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய மகிமை வெளிப்படும்படி நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முதல்ல இருந்து சொல்லிடுவோமா? இயேசு கிறிஸ்து மனுஷனை எப்படி படைச்சாரு? எல்லாரும் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்துல தேவன் மனுஷனை எப்படி படைச்சாரு? மகிமையாய் படைத்தார். அந்த மனுஷன் பாவம் செய்ததுனால எதை இழந்து போனா? மகிமையை இழந்து போனா. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்கு மனுஷனாய் வந்தார்? பாவிகளை ரட்சித்து இழந்த அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியே அவர் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். கர்த்தருக்கு சித்தமானால் ஒவ்வொரு வாரமும் இந்த மகிமையினுடைய ரகசியங்களை நம்ம கற்றுக்கொள்வோம். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வேத பகுதியிலிருந்து யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், இந்த 2ஆம் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் ஒரு 3 சத்தியங்களை இன்னைக்கு நம்மளோட கர்த்தர் இடைபடும்படி விரும்புகிறார். இந்த காரியத்தை நம்ம கவனிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் வசனத்தை வாசிங்க. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். சரி, நேரா நீங்க 11ஆம் வசனத்துக்கு வந்துருங்க. 11ஆம் இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் அற்புதம். ஆமென். அவர் தம்முடைய மகிமையை அந்த திருமண வீட்டில் கர்த்தர் வெளிப்படுத்தினார்.
இந்த முதலாம் மாதத்திலே நம்முடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார். இது ஒரு அற்புதத்தின் மாதமாய் கர்த்தர் நமக்கு மாற்றி தர போகிறார். விசுவாசிக்கிறோம், நல்ல கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை, எல்லாரும் சொல்லுங்க, முதலாம் அற்புதத்தை இந்த முதலாம் மாதத்துல கர்த்தர் என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போகிறார். கர்த்தர் என் வாழ்க்கையில மகிமையை வெளிப்படுத்த போகிறார். ஆமென். இந்த 11ஆம் வசனத்துல அந்த வார்த்தை ரொம்ப அழகாப்படுது. இயேசு இவ்விதமாக அந்த மகிமையை, தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. எவ்விதமாக, அப்படி ஒரு கேள்வி வருது இல்லை நமக்கு. இவ்விதமாக அப்படிங்கும்போது எவ்விதமாய் தம்முடைய மகிமையை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அந்த கல்யாண வீட்டில் இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சம்பவம். ஆமென். எல்லாருக்குமே இந்த காணா ஒரு கல்யாண வீடு சம்பவம் எல்லாருக்குமே சிறு பிராயத்திலேருந்து நம்ம கற்றுக்கொண்ட ஒரு காரியம்தான். இதுலேருந்து ஒரு 3 எளிமையான சத்தியங்களை இன்னைக்கு நம்ம தியானிச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. இப்போ இயேசு கிறிஸ்து அந்த வீட்டு கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தது உண்மை. ஒரு திருமண வீட்டை ஆண்டவர் கனப்பட சீஷர்களோடு அந்த திருமண வீட்டுக்கு என்ன பண்றார்? கடந்து செல்றார். ஆமென். அப்ப ஆண்டவர் கடந்து செல்லும் பொழுது அந்த வீட்டில் ஒரு குறைவு ஏற்படுகிறது. பொதுவாக அந்த திருமண காரியங்கள் வைபவங்கள்லாம் இப்போ நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி முன்னாடிலாம் வாரக்கணக்கில் நடக்கும்னு சொல்லுவாங்க. இப்போலாம் 1 நாள் 2 நாள் தான். அதுக்கு மேலே என்ன ஆயிடுது? இன்னும் பட்டணங்கள்லாம் போனீங்கன்னா திருமணங்கள்லாம் இப்போ சாயங்காலத்திலே முடிச்சிடுறாங்க. ஆமாம், பகலில் கூட இப்போ திருமணங்கள் என்ற நடக்கிறது கிடையாது. பார்த்தீங்கன்னா பெருநகரங்களுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா மேக்சிமம் சாயங்காலத்திலே வந்து என்ன பண்ணிடுறாங்க? திருமணத்தை வச்சு முடிச்சிடுறாங்க. அப்போ பழைய நாட்களில் சோதரம் பார்த்தீங்கன்னா இந்த திருமணம்லாம் 1 வாரம் அப்படி நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு ஒரு வேதாமத்தினுடைய டிரான்ஸ்லேஷனில் எப்படி போடப்பட்டிருக்குன்னா பார்த்தீங்கன்னா அந்த திருமணத்தினுடைய நிகழ்ச்சியின் 3ஆம் நாளிலேன்னு போடப்பட்டிருக்கு. இதில் வசனம் ஆரம்பிக்கிறப்ப 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே அப்படின்னு போடப்பட்டிருக்குல்ல. சோத்திரம். அப்படின்னா வாரத்து 3ஆம் நாள் கிடையாது. ஒரு பிப்ளிக்கல் கமெண்ட்ரியில் போட ரொம்ப அழகாக போடப்பட்டிருக்கு. அந்த திருமண நிகழ்ச்சியினுடைய 3ஆவது நாள், திருமண நிகழ்ச்சியினுடைய 3ஆவது நாளில் சோத்திரம் ஆண்டவர் அந்த இடத்துக்கு போகிறார். பார்த்தீங்கன்னா இங்கே பொதுவாக 5 நாட்கள் 6 நாட்கள் இப்படி அந்த பண்டிகை, அந்த கொண்டாட்டம் நடப்பது வழக்கம். அப்போ அந்த கொண்டாட்டத்தில் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா திராட்சை ரசம். எது ரொம்ப முக்கியம்? ஆமாம். இப்போ நம்ம திருமண வீடுகளில் கல்யாணத்தை விட அந்த பந்தி ரொம்ப ரொம்ப முக்கியங்கிற மாதிரி இந்த திருமண வீட்டில் எது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு? திராட்சை ரசம் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அது அங்கே குறைவுபட்டு போனதை நம்ம பார்க்கிறோம். 4ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அதற்கு இயேசு ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகளை அங்கே வைத்திருந்தது. போதும். அல்லேலூயா. இந்த காரியத்தை நான் விளக்குவதற்கு முன்பாக நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிட்டு இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அடுத்த வசனம், இந்த மகத்துவமுள்ள வல்லமையை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நம்ம எல்லாம் வேதம் எதுக்கு ஒப்பிடுதுன்னா ஒரு மண்பாண்டத்துக்கு ஒப்பிடுது. ஆமென். நம்மளை எதுக்கு ஒப்பிடுது? ஒரு பாத்திரத்துக்கு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த மகிமையான பொக்கிஷத்தை நம்ம எதுல பெற்றிருக்கிறோம்? இந்த சரீரமாகிய அந்த மண்பாண்டங்களை நான் பெற்றிருக்கிறோம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்களும் நானும் அவருடைய பார்வையில கர்த்தருடைய ஒரு விலையேற பெற்ற பாத்திரம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நான் சொல்ற மாதிரியே சொல்லுங்க. நான் ஏசப்பாவுடைய பார்வையில நான் ஒரு விலையேற பெற்ற பாத்திரம். இந்த உலகம் என்னை எப்படி பார்க்குதுன்னு முக்கியம் கிடையாது. என் சொந்த பந்தம் என்னை எப்படி பார்க்குதுன்னு முக்கியத்துவம் கிடையாது. மனுஷர்கள் என்னை எப்படி பார்க்குறாங்கிறது முக்கியத்துவம். ஏசப்பாவுடைய பார்வையில நான் விலையேற பெற்றவன். சொல்லுங்க, நான் ஏசப்பாவுடைய பார்வையில
நான் ஒரு விலையேற பெற்ற பாத்திரம், நான் ஒரு மகிமையின் பாத்திரம். அல்லேலூயா. இப்ப நீங்க யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்றாடிகள் அங்கே வைத்திருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற ஒரு பாத்திரம். அது எப்படிப்பட்ட பாத்திரம்னா, தன்னை சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு பாத்திரம். அல்ல கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இவ்விதமாய் தேவன் அந்த கானா ஊரில் திருமணத்திலே தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். எவ்விதமாக? ஸ்தோத்திரம். ஒரு பாத்திரத்துல ஆண்டவர் அந்த மகிமையை பயன்படுத்தி அந்த பாத்திரத்தை ஸ்தோத்திரம் ஒரு மகிமையுள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அந்த பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரம்னா, சுத்திகரிப்புக்கு தன்னை ஒப்பு கொடுத்த பாத்திரம். அல்ல கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நம்ம வீட்டில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, வெளியில பார்த்தீங்கன்னா கை கால் கழுவுறதுக்கு வைக்கிற ஒரு எந்த ஒரு வாளியோ எதையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், வீட்டுக்குள்ள குடி தண்ணிக்கோ மற்ற காரியங்களுக்கு என்ன பண்ண மாட்டோம், கொண்டு வர ஆமா. சுத்திகரிப்புனா அதுக்குன்னு என்ன பண்ணிடுவோம், அதுக்குன்னு அது ஒரு பாத்திரம் இருக்கு. உண்மைன்னு சொல்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதே போல அந்த நாட்களில தன்னுடைய பார்த்தீங்கன்னா கை கால்களை கழுவுவதற்கு ஏசப்பா ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது தன்னுடைய சீஷர்கள் கை கழுவாமல் சாப்பிடுறத குறித்து அவங்க சண்டை போடுறதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ அந்த நாட்களில் சோத்திரம் அதெல்லாம் ரொம்ப என்ன பண்ணுவாங்க, கவனிப்பாங்க. சோத்திரம். அப்போ அந்த வீட்டில் சுத்திகரிப்புக்கென்று ஆண்டவர் பார்த்தீங்கன்னா வெளியில் வைக்கப்பட்டிருந்த அந்த 6 கற்சாடிகளை தான் ஆண்டவர் எதற்கு தெரிந்து கொள்றாராம், தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ முதல் காரியம், தம்முடைய மகிமையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தணும்னா நம்முடைய வாழ்க்கையை முதலாவது சுத்திகரிப்புக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. சுத்திகரிப்புக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற எந்த ஒரு பாத்திரத்தையும் ஆண்டவர் ஒரு மகிமையுள்ள பாத்திரமாய் இந்த ஆண்டு பயன்படுத்த போகிறார். நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே எங்களை நாங்கள் அதிகமாக சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எவ்வளவு நம்மளை சுத்திகரிக்கிறோமோ, எவ்வளவு நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறோமோ, இந்த ஆண்டு அவருடைய மகிமையை நம்ம பார்த்து கொண்டே இருக்க போகிறோம். நம்முடைய பழைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும், பரிசுத்தம் என்ற சுத்திகரிப்புனா என்ன, இந்த பழைய சுவாபங்களை நம்ம என்ன பண்ணணும், 2024 இருந்த பழைய சுவாபங்கள், பழைய அசுத்தங்களை ஒரு நாள் இந்த வருஷம் என்ன பண்ணக்கூடாது, தலை தூக்கவே கூடாது. ஆமென். சமீபத்தில் ஒரு இடத்துல ஒரு சகோதரி இங்கே ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம். பார்த்தீங்கன்னா அவருடைய கணவனார் கோயம்புத்தூர் பகுதியில் ஒரு கால் டாக்ஸி ஓட்டுறார். அவர் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரைடு அவருக்கு வந்துருச்சு. ரைடுனா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா அந்த கால் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு ஒரு ஃபோனில் ஒரு அழைப்பு வரும். நீங்கள் இந்த இடத்துல போய் என்ன பண்ணணும், அவங்கள வண்டியில் ஏற்றிக்கிட்டு இன்னொரு இடத்துல என்ன பண்ணணும், போய் இறக்கி விடணும். அப்படி அவங்கள போய் ஏற்றி விடுறதுக்காக அவர் போகிறாரு. அவர் அந்த ஊருக்கு புதுசுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அவர் போய் அந்த வண்டியில் அந்த சகோதரி வந்து ஏறுறப்ப பயங்கரமாக கத்திருக்காங்க. இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. அவர் பயந்து போய், சரி எங்கேயோ ஏர்போர்ட் எங்கேயோ போகணும் போல். எங்கேம்மா போகணும் அப்படின்னா, நான் சர்ச்சுக்கு போகணும். நான் எங்கே போகணும், சர்ச்சுக்கு போகணும். நீ இவ்வளோ லேட்டாக வந்துட்டியா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துனாங்க. அப்படின்னு சொல்லி அந்த சகோதரன் என்கிட்ட அந்த அந்த வேதனையான காரியத்தை பகிர்ந்துட்டு, அவர் ஒரு புறஜாதி சகோதரன். அவர் சொல்லி அந்த காரியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே அவர் வண்டியில் ஏற்றிட்டு அந்த சகோதரியை கூட்டிகிட்டே போயிருந்திருக்கார். போகிற வழியெல்லாம் அந்த அம்மா என்ன பண்ணிகிட்டே தான் வருதான், திட்டிக்கிட்டே தான் வருதான். பேசிக்கிட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை, என்ன பண்ணி தான் வருதான், திட்டிக்கிட்டே தான் வருதான். அதமாக திட்டிக்கிட்டே வருதான். அவருக்கு வேதனையா. ஒரு கட்டத்தில் கடைசியாக சர்ச்சு வந்துருச்சு. அந்த அம்மா இறங்குறப்ப, உன்னால் இன்னைக்கு எனக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி பயங்கரமாக திட்டிட்டு கையில் இருந்த அந்த அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த ட்ரிப்பை, அதாவது அந்த வாகனத்தில் மீட்டரை ஆன் பண்ணாமல் என்ன பண்ணிட்டாரு, பதட்டத்தில் அந்த மனுஷன் பாவம் அந்த புது ஊருங்கிற பதட்டத்தில் அந்த மீட்டரை ஆன் பண்ணாமல் விட்டார். இவர் பயத்தில், ஐயோ அந்த அம்மா இதுக்கே இந்த பேச்சு பேசிச்சே, இன்னும் என்ன பேச போகுதுன்னு தெரியலேன்னு சொல்லி, மெதுவாக அம்மா மன்னிச்சுக்குங்க, நான் என்ன பண்ணிட்டேன், பதட்டத்தில் மீட்டரை ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மாவுக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தோடனே 150 ரூபா தானே இருக்கும் காசு அப்படின்னு சொல்லி அந்த சீட்டில் என்ன பண்ணிருச்சான், வண்டிக்குள்ளே தூக்கி வீசிருச்சான் அந்த காசு. இவருக்கு பயங்கர வேதனை. அப்போ அந்த அம்மாட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டாராம், நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்டாராம். இப்போ எங்கே நீங்கள் போகிறீங்க, சர்ச்சுக்கு. உங்கள் சபையில் இதைத்தான் சொல்லி கொடுக்குறாங்களா, உங்கள் சபையில் அன்பை தான் சொல்லி கொடுக்குறாங்களா,
உங்க சபையில பொறுமையை சொல்லி கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா வேகமா கதவை அழைச்சிட்டு என்ன பண்ணிருச்சான். அதை இந்த சம்பவத்தை அவர் வேதனையா என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். பிரதர், சர்ச்சுக்கு போய் இறக்கி விடுறவங்களே சரியில்லை பிரதர் அப்படின்னார். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். சோதரம், அவருக்கு நான் என்ன பதில் சொல்லியிருக்க முடியும்? எல்லாரும் அப்படி இல்லை பிரதர், மன்னிச்சுக்குங்க, எல்லா கிறிஸ்தவர்களும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சமாளிச்சு சோத்திரம். இன்னைக்கு பாருங்க, நமக்கு சபைக்கு போறது முக்கியம் இல்லை, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். கைகளை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க. இந்த சபைக்கு நம்ம வர்றது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கை மாறணும். கைகளை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க. நம்முடைய ஜீவியத்தில் ஒரு மாற்றம் உண்டாகணும். நம்ம வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகணும். நம்ம செய்கிற ஊழியத்தை விட, நம்முடைய வாழ்க்கையை விட, நம்ம எல்லா காரியங்களை விட நம்முடைய ஜீவியத்தில் ஏற்படுகிற சுத்திகரிப்பு, ஆமென், அதுதான் தேவ நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரும். கைகளை வச்சு ஆமென் சொல்லுங்க. இப்போ பாருங்க, அந்த புறஜாதி முன்னாடி தேவ நாமம் தூஷிக்கப்பட்டுருச்சு. தேவ நாமம் மகிமைக்கு அங்கே என்ன ஆயிடுச்சு? ஒரு பங்கை விளைக்கப்பட்டுருச்சு. ஸோ இது அவர் வாழ்க்கை பூரா ஒரு வடுவா அவருடைய இதயத்தில் அப்படியே இருக்கும். இன்னைக்கு நம்முடைய குணாதிசயங்கள் புறஜாதிகள் மத்தியில் தேவ நாமம் மகிமைக்கு ஏதுவாக இருக்க வேண்டும். கையை வைத்து ராமேன்னு சொல்லுங்க. நம்முடைய பழைய வாழ்க்கை, நம்முடைய கோபம், எரிச்சல், பொறாமை, சோத்திரம் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையை மேற்கொள்ளவே கூடாது. இங்கே வந்தால் நம்ம சுவாபங்கள் மாறணும். சபைக்கு வர்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நம்முடைய கிரியைகள் மாறணும். சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க பாப்பா. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, ஒரு சுத்திகரிக்க அர்ப்பணிக்கப்பட்ட அந்த 6 கற்சாடிகள் போல என் வாழ்க்கையை நான் சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா, என்ன நான் சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஏசாயா புத்தகம் ஸ்தோத்திரம் 6ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசிச்சு பாருங்க. ஏசாயா புத்தகம் கொஞ்சம் வேகமா வாசிப்போம். ஏசாயா புத்தகம் 6ஆம் அதிகாரம். கெருபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தது. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்திற்கும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது கூப்பிட்டு சொன்னார்கள். ஹல்லேலூயா. ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். எல்லாரும் சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒரு காலம் ஒருவனை என்ன பண்ண முடியாது? தரிசிக்க முடியாது. வசனம் சொல்லுது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும். ஆமென். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பரிசுத்தத்தை குறித்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தியங்கள் எழும்புது. ஆனால் உண்மையை சொல்ல போனோம்னா, இந்த நாட்களில் எது முக்கியம்? நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிப்பது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ரொம்ப கொடிதான நாட்கள் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய ஜீவியத்தில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு இது தப்புன்னு சொன்னாதானே அவனுக்கு புரியும். கையெழுத்து நாமேன்னு சொல்லுங்க. இது தவறுன்னு ஒருத்தனுக்கு சொன்னாதான் அந்த காரியம் புரியும். அல்லேலூயா. ஒருத்தனுக்கு தவறுன்னு அதை சொல்லாத வரைக்கும் அந்த காரியம் ஒரு நாள் அவனுக்கு விளங்கவே. ஒருத்தன் கேள்விப்படாம எப்படி விசுவாசிப்பான்? ஒருத்தவனுக்கு அறிவிக்கப்படலைன்னா அது எப்படி அவன் தெரிந்து கொள்ளுவான்? அல்லேலூயா. சோத்திரம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சுத்திகரிப்பு உண்டாகணும். பரிசுத்தத்துக்கும் மகிமைக்கு நெருங்கின தொடர்பு உண்டு. கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 24ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் வேகமா வாசிங்க. சங்கீதம் 24 முதல் வசனத்திலிருந்து. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தானத்தில் நிலை நிற்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. வாசல்களே, 7வது வசனம், உங்க தலையிலே உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. ஹல்லேலூயா. ஆமென். இந்த மகிமையின் ராஜா நம்ம வாழ்க்கையில உட்பிரவேசிக்கணும்னா 4ஆம் வசனத்துல இருக்கிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். கைகளில் சுத்தம். எல்லாரும் சொல்லுங்க, கைகளில், கையை உயர்த்தி சொல்லுங்க, என் கையில் சுத்தம் இருக்கணும்.
என் இருதயத்துல மாசு இருக்கக்கூடாது, என் ஆத்துமாவை நான் மாயைக்கு ஒப்பு கொடுக்க ஒரு நாள் விட மாட்டேன். சொல்லுங்க, கபடாய் ஒரு நாள் ஆணையிட. ஹல்லேலூயா. அவன் தான் ரட்சிப்பின் தேவனால் ஆசீர்வாதத்தை பெறுவானாம். ஆமென். ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, அவன் தான் அவரை தேடி விசாரித்து அவர் சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வீடுகளில் அந்த மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க போகிறார். நம்முடைய இல்லங்களில் அந்த மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க போகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். அல்லேலூயா. மகிமையை, கடவுளுடைய மகிமையை எவ்வளவு நாளைக்கு நம்ம அவமானப்படுத்தும்? வீணானதை விரும்பி பொய்யை நாடி. இந்த உலகத்துல வீணான எந்த காரியத்தை நம்ம விரும்ப மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு மற்றவங்களை குறை சொல்றதுக்கு நம்ம அநேக நேரத்தில் தீவிரிக்கிறோம். ஒரு சம்பவம், ஒரு பாஸ்டருக்கு நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் திடீரென்று அவர் சர்ச்சுக்கு ஒரு புதுசாக ஒரு நபர் ஃபோன் அடிச்சுட்டு, நான் உங்கள் சர்ச்சுக்கு வர்றேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கார். வாங்கய்யா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த சர்ச்சுக்கு வந்த பிரதர் வந்த அன்னைக்கே பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாக ஆராதிச்சிருக்கிறாரு. திடீர்னு ஆராதனை நடந்து கொஞ்சம் செய்தி வேலை போயிட்டு இருக்கும் பொழுதே அவர் எந்திரிச்சு வெளில போயிட்டாராம். எந்திரிச்சு வெளியில் போயிட்டாராம். பாஸ்டருக்கு செய்தி கொடுக்குறப்ப பயங்கர ஷாக்கு. என்னடா இன்னைக்கு தான் வந்தார், இன்னைக்கே என்ன பண்ணிட்டாரு, வெளியில் போயிட்டாரே அப்படின்னு பயங்கர அதிர்ச்சி. சரி அவர்கிட்ட பேசுவோம் அப்படின்ட்டு பார்த்தா அவர் ஃபோன் நம்பரை இவர் வாங்கலை. பார்த்தீங்கன்னா அவருக்கு பயங்கர சரி. அதுக்கப்புறம் அவரை சந்திச்சு என்ன காரணம்னு தெரியல, அவர் பாட்டு என்ன பண்ணிட்டாரு, எந்திரிச்சு வெளில போயிட்டாருன்னு சொல்லி பயங்கர அதிர்ச்சியோட இருந்திருக்கிறாரு. அவர் அதுக்கப்புறம் அவரால் சந்திக்கவே முடியலை. இந்த பாஸ்டரால் என்ன பண்ண முடியல, சந்திக்க முடியல. திடீரென்று ஒரு நாள் அவருக்கு ஒரு அழைப்பு வருது. அந்த குறிப்பிட்ட நபர் பயங்கர வியாதிப்பட்டு மருத்துவமனையில் கிடக்கிறதாக ஒரு என்ன பண்ணுது, ஃபோன் வருது. அப்போ சொல்லியிருக்காரு, நான் அவரை பார்க்கணுன்னு தான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருக்கிறேன், அவரை பார்க்கவே முடியலை. நீங்கள் யாருன்னு சொன்னோன்னே, நான் தான் உங்களை அவரை அறிமுகப்படுத்தி விட்டேன். அவர் ஒரு சின்ன ஏதோ உங்கள் சர்ச்சில் ஒரு குறை சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் வரல, நானும் விட்டுட்டேன் பிரதர்ன்னு சொல்லியிருக்காரு. சரி நான் அவரை போய் நேரில் பார்க்குறேன்னு சொல்லி அந்த பாஸ்டர் என்ன பண்ணிட்டார், நேரில் போய் அந்த சகோதரனை சந்தித்து ஜோம் பண்ணியிருக்கிறார். ஜோம் பண்ணிட்டோன்னே அந்த சகோதரன் அப்படியே அழுது இருக்கிறார். பாஸ்டர் மன்னிச்சிருங்க பாஸ்டர், நான் அதுக்கப்புறம் என்னால் வர முடியல. இல்லை பிரதர், என்ன காரணம்னு நீங்கள் சொல்லிட்டா அது என்ன பண்ணியிருக்கலாம், போயிருக்கலாம். எனக்கு தலையே வெடிச்சிடுற மாதிரி இருக்குது, தயவுசெய்து சொல்லுங்கள். அவர் சொல்லியிருக்காரு, இல்லை நீங்கள் பார்த்தேன் பலிபீடத்தில் ஃபுல் பீட்டில் நீங்கள் ஷூ காலோட நின்னீங்க. என்ன காலோட? ஷூ காலோட நின்னீங்க. அதனால எங்களுக்கு ஒன்று பிடிக்கல. நீங்கள் செய்து கொடுக்குறப்ப தான் நான் பார்த்தேன், அதனால நான் எந்திரிச்சு என்ன பண்ணிட்டேன், போயிட்டேன் அப்படின்னோடனே ஒரு இருந்த வேதனையோட அந்த பாஸ்டர் சொன்னாராம், பிரதர் ஒரு நிமிஷம் நின்று ஆராதனை முடிச்சுட்டு என்ன பண்ணியிருக்கலாம், என்னை பார்த்துட்டு போயிருக்கலாமே. ஒரு நாள் ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு. மெதுவாக திரும்பி அவருடைய காலை அப்படியே மெதுவாக திருப்பி கலட்டி அந்த ஷூவை காலோட தனியாக எடுத்துட்டாராம். எடுத்து காமிச்சாதான் சொல்கிறாராம், எனக்கு ஒரிஜினல் கால் கிடையாது, எனக்கு ஆமாம் கட்டைக்கால். அந்த காலை நான் அட்டாச் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். அதனால நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, கண்டிப்பாக அந்த ஷூவோட நிற்க வேண்டியது இருக்குது. இதுதான் உண்மைன்னு சொல்லி அவர் கண்ணு முன்னாடியே காமிச்சாராம். உடனே அந்த நபர் அவர் கண்ணிலேருந்து கண்ணீராக ஊற்றிச்சான். பாஸ்டர், நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கு இன்னும் ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட நான் என்ன பண்ணியிருக்கலாம், பேசி இருந்திருக்கலாம். ஆனால் உடனே உங்களை நான் என்ன பண்ணிட்டேன், குற்றப்படுத்தி அந்த இடத்துல கடந்து போயிட்டேன். சோத்திரம். உடனே அவர் மனம் திரும்பி அழுதாராம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு அநேக நேரத்தில் நிறைய பேரை நியாயம் தீர்க்கிறதுக்கு உடனே தீவிரிச்சிடுறோம். மற்றவங்களை குற்றப்படுத்துறதுக்கு நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடுறோம், பேசிடுறோம். அல்லேலூயா. ஆமென். ஒருவேளை நம்ம சொல்லலாம், பிரதர் நான் விக்கிரக ஆராதனையெல்லாம் விட்டுட்டேன், எந்த காரியத்துக்கு நான் எதுவும் செய்கிறதில்ல, எங்கேயும் நான் போகிறதில்ல வர்றதில்ல, நான் யாரையும் கொலை பண்ணுறதில்ல, யாரையும் நான் தீங்கு செய்கிறதில்ல, யாருக்கும் நான் துரோகம் பண்ணுறதில்ல. ஆனால் அநேக நேரத்தில் இந்த மாதிரி காரியங்களை நம்ம தவறு செஞ்சிடறோம். அநேகரை குறை சொல்கிறோம், அநேகரை நியாயம் தீர்த்துறோம், அநேகரை குறித்து தீங்கு சொல்லிடுறோம். அவங்கள குறித்து தெரியாமலே நம்ம என்ன பண்ணிடுறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை சுத்திகரிக்க விரும்புகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சுத்திகரிக்கப்படாத எந்த பாத்திரத்தையும் ஆண்டவர் தன்னுடைய மகிமைக்கு பயன்படுத்தவே முடியாது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க, ஏசப்பா என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். சரி, நேரம் ஆயிட்டதுனால வேகமான காரியத்துக்குள்ள போவோம். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க, கொஞ்சம் வேகமாக வாசிங்க.
வெளிப்படுத்தின விசேஷம் 15:4. கர்த்தாவே, கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். தேவரீர் ஒருவரே பரிசுத்த. எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்ளுவார்கள். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளும் உமக்கு முன்பாக வந்து தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். உம்முடைய நீதியான செயல்கள், அவருடைய நாமத்தை நீங்க எவ்வளவு மகிமைப்படுத்துறீங்களோ ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க, கிறிஸ்துவானவர் என் இருதயத்துல எவ்வளவு நிரம்பிக்கிட்டே இருக்கிறாரோ அவ்வளவு நான் சுத்தமாகிட்டே இருப்பேன். அல்லேலூயா. அதான் முதல்ல வாசம் கொலோசியர் 1:27. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ள என்ன பண்றாரு? சொல்லுங்க, ஏசப்பா எனக்குள்ள வாசம் பண்றார். சொல்லுங்க, ஏசப்பா எனக்குள்ள வாசம் பண்றார். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால நாம் பரிசுத்தமா இருக்கிறோம். அவருடைய சரீரத்தினால நாம் சுத்தமா இருக்கிறோம். அவருடைய கிருபையினால நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க உங்களோட பாவங்களை நாவினால அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளை ரட்சிக்கிறார், நம்மளை விடுதலையாக்குகிறார், நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. சரி, இப்போ 2வது காரியம் யோவான் சுவிசேஷம். அதே யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். வேகமா முடிச்சிருவோம். 2ஆம் அதிகாரம். இப்போ 7ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். இப்போ முதல் காரியம் சொன்னேன், சுத்திகரிப்புக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற பாத்திரம் தான் மகிமையின் பாத்திரமா மாற முடியும். ஆமென். கடவுளுடைய மகிமை என்ன பண்ண முடியும்? வெளிப்படுத்த முடியும். 2வது, ஜாடிகளை தண்ணீராலே நிரப்புங்கள். எந்த பாத்திரம் தன்னை நிரப்ப ஒப்பு கொடுக்குதோ அதுதான் தேவ மகிமையை காண்பிக்கும். நல்ல கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஆண்டு முழுவதும் தேவனுடைய மகிமையினா நம்ம வெளிப்படுத்தணும்னா அவருடைய வசனத்தால நாம் நிரம்பி கொண்டே இருக்கணும். அவருடைய அபிஷேகத்தால நம்ம நிரம்பி கொண்டே இருக்கணும். அவருடைய கிருபையால நம்ம நிரம்பி கொண்டே இருக்கணும். அவருடைய மகிமையினால நாம் நிரம்பி கொண்டே இருக்கணும். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நம்மை நிரப்புதலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய நிரப்புதலுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதை தண்ணீரால நிரப்புங்கள். ஆமென். பாத்திரத்தை எதால நிரப்புங்க? தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடுது. ஆமென். பரிசுத்த ஆவியானவரால் நம்ம எவ்வளவு நிரம்பி இருக்கிறோமோ அவ்வளவு தேவ மகிமை இந்த ஆண்டு நம்ம வெளிப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்த ஒரு இடமும் வெறுமையா இருப்பது தேவனுக்கு சித்தமே. வெறுமை தேவனிடத்துல வருவதே கிடையாது. நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல வெறுமை வருதுன்னா நீங்க உடனே சுதாரிக்கணும். அந்த இடத்த தேவனுடைய வார்த்தையால நிரப்புங்க. தேவனுடைய அபிஷேகத்தால நம்ம என்ன பண்ணணும்? பிசாசுக்கு பிடிச்சது வெறுமை. பிசாசுக்கு பிடிச்சது மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 43 45 வாசிச்சு பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 43 45 வசனங்களை வாசிப்போம். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் தன் விட்டு வந்த தன் வீட்டிற்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்ப போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். அல்லேலூயா. எதனால பிசாசு அங்க போய் உட்கார்ந்துச்சா? அந்த வீடு எப்படி இருந்துச்சா? வெறுமையா இருந்துச்சு. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த வீடு எதுவா இருந்துச்சு? அல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த இடத்துக்குள்ள வந்ததுனால, வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதுனால நீங்க எல்லாரும் சுத்தமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அப்ப பரிசுத்தப்படுத்துதலோட மாத்திரம் நம்ம நிப்பாட்டிடக்கூடாது. இந்த வீடை நம்ம வார்த்தையால நிரப்பணும். கையில ஊத்தி ராமேன்னு சொல்லுங்க. தினமும் காலையில எந்திரிச்சோன்னே அவரோட வசனத்தை நம்ம படிக்கணும். இந்த வீட்டை வார்த்தையால நிரப்பணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். பிசாசு எந்த இடத்துல வெறுமையா இருக்கோ அந்த இடத்துல உடனே போய் உட்கார்ந்துருவான், குடியேறிடுவான். அல்லேலூயா. ஆமா. கர்த்தருடைய மகிமை ஒரு இடத்துல நிரம்பி இருக்கணும்னா அந்த இடத்துல தேவ வார்த்தை நிரம்பி இருக்கணும். ஆமேன். அது மாத்திரம் இல்ல. 1 சாமுவேல் புத்தகம் 4ஆம் அதிகாரம். அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. 1 சாமுவேல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிச்சு பாருங்க. முதல் வசனம் 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். சாமுவேல் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தியருக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டு எபனேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். எபனேசருக்கு சமீபத்திலே பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தியரோ
ஆப்பேக்கிலே பாளையம் இறங்கி இருந்தார்கள். ஆப்பேக்கிலே பாளையம் இறங்கி இருந்தார்கள். பெலிஸ்தியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்தது. இப்ப யுத்தம் அதிகரிக்குது, சண்டை பயங்கரமா தீவிரமா போகுது. இதை நான் கதை மாதிரியே சொல்றேன். கடைசியில இப்ப யார் மேற்கொண்டார்கள்னா பெலிஸ்தியர்கள் தான் என்ன பண்றாங்க, மேற்கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஆமென். நீங்க கரெக்டா 7ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. 7ஆம் வசனம், தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியால் முதல்ல பெலிஸ்தியர்கள் பயப்படுறாங்க. 9ஆம் வசனத்துல வாசிச்சு பாருங்க. பெலிஸ்தியரே திடன் கொண்டு புருஷரை போல நடந்து கொள்ளுங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாய் இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமைகளாகாதபடிக்கு புருஷராய் இருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஒருத்தன் சொல்லிக் கொண்டு இப்ப என்ன பண்றான்னா இஸ்ரவேலரை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறான். அடுத்த வசனம், அப்பொழுது பெலிஸ்தியர் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். அல்லேலூயா. இப்ப அடுத்த வசனம், தேவனுடைய பெட்டி பிடிபட்டது. ஏலிக்கும் 2 குமாரராகிய ஒப்னியும் பினேகாசும் மாண்டார்கள். அல்லேலூயா. கவனிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப ஏலியோடைய பிள்ளைங்க 2 பேருமே செத்து போயிட்டாங்க. தேவனுடைய பெட்டி பெலிஸ்தருடைய கையில மாட்டிக்கிச்சு. தேவனுடைய பெட்டி எதற்கு அடையாளம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளம். அல்லேலூயா, ஆமென். இப்ப தேவனுடைய பெட்டி யார் கையில மாட்டிக்கிச்சு? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, யார் கையில மாட்டிக்கிச்சு? பெலிஸ்தர் கையில மாட்டிருச்சு. இந்த செய்தி பாத்தீங்கன்னா யாருக்கு போய் சேருதுன்னா ஏலியினுடைய மருமகளுக்கு போய் சேருது. சோத்திரம். பாத்தீங்கன்னா சோத்திரம். இந்த வசனத்தை எங்க வாசிக்கலாம்னா 20ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. 19ல இருந்து வாசிங்க. 19ல இருந்து, பினேகாசின் மனைவியாகிய அவள் மருமகள் நிறை கர்ப்பிணியாக இருந்தாள். அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட பொழுது அவள் கர்ப்ப வேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். அவள் சாக போகிற நேரத்தில் அவள் அண்டையிலே நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை, அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினாலே அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. இக்கபோத் என்றால் என்ன? தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போனது. அல்லேலூயா. எப்ப தேவ மகிமை விலகி போனுச்சு? தேவனுடைய பெட்டி பிடிபட்டதுனால. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய பெட்டி. அப்ப அந்த இடத்துல ஒரு வெறுமை காணப்படுது, வார்த்தை இல்ல. கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. வார்த்தை இல்லாத இடம் மகிமை இல்லாத இடம். அல்லேலூயா. எந்த இடத்துல வார்த்தைக்கு வெறுமை இருக்கோ அங்கே தேவ மகிமை இருக்காது. அந்த இடம் ஒரு இக்கபோத்தா தான் இருக்கும். அல்லேலூயா. நீங்க நம்முடைய வீட்டில் அநேக சூழ்நிலைகள் ஏன் வெறுமை காணப்படுது? தேவனுடைய மகிமை இங்கே இல்லை. தேவனுடைய வார்த்தை இல்லாதனால மகிமை வெளிப்படுத்த முடியல. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எவ்வளவு நம்ம வார்த்தையினால நிரப்புறோமோ ஆண்டவர் இந்த இக்கபோத்தை மாற்றி தேவனுடைய மகிமையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட பண்ணுவார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் எல்லா இக்கபோத்தையும் மாற்றி இந்த ஆண்டு ரெகபோத்தாக கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். அப்ப மகிமை வெளிப்படணும்னா நம்ம எதால நம்ம நிரப்பணும்? வார்த்தைனா எது பிரதர்? இந்த பைபிள் வசனத்தால நம்மளை நிரப்பணும். இந்த வசனத்தை நம்ம எவ்வளவு படிக்கிறோமோ, அந்த வசனத்தை நம்ம எவ்வளவு தியானிக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில தேவ மகிமை அவ்வளவாய் வெளிப்படும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பிலிப்பியர் 2:7 வாசிங்க. 7ஆம் வசனம், தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷர் சாயலானார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய வெறுமையை மாற்ற என் இயேசு வெறுமையாக்கப்பட்டார். கைகளை உயர்த்தி ஆமேன். அல்லேலூயா, ஆமேன். தேவனிடத்துல ஒரு நாள் வெறுமை கிடையாது, பிசாசிடத்துல தான் வெறுமை உண்டு. நம்முடைய வெறுமையை மாற்ற என் தேவன் தம்மை தாமே தாழ்த்தி தம்மை வெறுமையாக்கினார். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துடைய கஷ்டம் மாற அவர் தன்னை தாழ்த்தினார். உங்க வாழ்க்கையில இருக்கிற சாபம் மாற அவர் சாபமானார். உங்க வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகள் மாற அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. அவர் வெறுமையாக்கி
தன்னை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. அதனால அவர் வெறுமையானதுனால அவருடைய நிறைவுக்குள்ள நம்முடைய குறைவுகளை எல்லாம் கத்த நிறைவாக்க வல்லவர். நல்ல கைகளை உயர்த்துற. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தன்னையே வெறுமையாக்கினார். ஆமென். லூக்கா 1:53 மாத்திர வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யவான்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா. ஏசப்பாட்ட வந்த யாரையும் ஆண்டவர் வெறுமையா அனுப்புனா சரித்திரமே. பசி உள்ளவர்களை ஆண்டவர் என்ன பண்றாரா? நன்மையினால். ஆமென். இன்னைக்கு யாரெல்லாம் இந்த இடத்துல ஒரு ஆத்தும பசியோட வந்தீங்களோ, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நன்மையினால திருப்தியாக்கி அனுப்ப போகிறார். ஆமென். 3 நாள் செய்தி முடிஞ்சிச்சு. 5000 பேரை ஆண்டவர் சும்மா அனுப்பல. நீங்களே அவர்களுக்கு என்ன கொடுங்க? போஜனம் கொடுங்கள். எல்லாரையும் சாப்பிட வச்சுதான் ஆண்டவர் நிறைவா அனுப்புனார். ஏசப்பாட்ட வந்த யாரும் குறைவா திரும்பி போனதா சரித்திரமே கிடையாது. கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் வாழ்க்கையின் வெறுமை மாறும். நிச்சயம் வெறுமை மாறும். நீங்க உங்களை நிரப்ப ஒப்பு கொடுக்கணும். சொல்லுங்க, நீங்க நிரப்ப ஒப்பு கொடுக்கணும். வசனத்தால, பரிசுத்த ஆவியினால, கிருபையினால நம்மளை நிரப்பிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஆராதனைக்கு வராட்டியும் உங்களுக்குள்ள வெறுமை வர ஆரம்பிச்சு. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், தயவு செய்து என்ன பண்ணுங்க, இந்த ஐக்கியத்தை நீங்க இங்க வாரத்துல யோசிச்சு பாருங்க. 7 நாள்ல நம்ம ஒரு 3 மணி நேரம் தான் கடவுள் சமூகத்துல உட்காரோம். அதுவும் 2.5 மணி நேரம் தான். இந்த வாரங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். 3 மணி நேரம் கடவுள் சமூகத்துல என்ன பண்றோம்? உட்காரோம். அப்ப நம்ம எவ்வளவு தூரம் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து இந்த வார்த்தையினால நம்மளை நிரப்பி கொண்டே இருக்கிறோமோ, ஆண்டவர் நம்மளை இன்னும் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அதே யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேரா திருப்புங்க. முதல்ல சொன்னேன், சுத்திகரிப்புக்கு தன்னை ஒப்பு கொடுக்கப்பட்ட பாத்திரம். 2வது நிரப்புதலுக்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். 3வது அதே யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அல்லேலூயா. சொல்லுங்க, இப்பொழுது மொண்டு. சொல்லுங்க, இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்துல கொண்டு போங்கள் என்றார். ஆமென். நம்ம சுத்திகரிக்கப்படுறது மாத்திரம் அல்ல, நம்ம நிரப்பப்படுறது மாத்திரம் அல்ல, நம்ம இந்த இயேசுவை வெளியில கொண்டு போகணும். சொல்லுங்க, நம்ம இந்த இயேசுவை வெளியில கொண்டு போகணும். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் நல்லா இருக்கிறது மாத்திரம் அல்ல, நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறணும். நான் இந்த இயேசுவை அநேகருக்கு நான் கொண்டு போவேன் அப்படின்னு எந்த பாத்திரம் தன்னை அர்ப்பணிக்குதோ அவர்களை ஒரு மகிமையுள்ள பாத்திரமா இந்த ஆண்டு கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு என்ன வாய்ப்பு கிடைத்தாலும் நான் இயேசுவை அறிவிப்பேன், எனக்கு எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் நான் இயேசுவை மகிமைப்படுத்துவேன் என்று யார் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ, யார் அதை கொண்டு போக ஆயத்தமாய் இருக்கிறார்களோ, அந்த பாத்திரத்தை தான் ஆண்டவர் மகிமையுள்ள பாத்திரமாய் பயன்படுத்த முடியும். ஆமென். அந்த வார்த்தையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, ஆண்டவர் சொன்னாரு, சோத்திரம், அந்த 2ஆம் அதிகாரத்துல இப்ப வாசிச்ச வசனத்தை, நீங்கள் இப்பொழுதும் உண்டு. ஆமென் சொல்லுங்க. இந்த ஆண்டு தீவிரமாய் கர்த்தர் நமக்கு செய்கிற ஆண்டு. அல்லேலூயா. தீவிரமாய் கர்த்தருக்காய் நம்ம என்ன பண்ணோம்? செயல்படுகிற ஆண்டு. அதே நேரம் கர்த்தரும் நமக்காய் தீவிரமாய் செயல்படுகிற ஆண்டு. அல்லேலூயா. இப்பொழுது மோண்டுனா அப்பதான் தண்ணி ஊத்துறாங்க. உண்மையா? ஊத்தி கொஞ்ச நேரம் கூட ஆகல. அல்லேலூயா. இப்போ ஒரு சமையலுக்குன்னா ஒவ்வொரு விஷயம் செய்யறதுக்கு நமக்கு ஒரு நேரம் எடுக்கும், அப்படிதானே? இங்க நேரமே எடுக்கல. ஆண்டவர் சொல்றாரு இப்பொழுது. உடனே ஊத்துறாங்க. உடனே அதை மொண்டு போய் என்ன பண்ணுங்க? அதுதான் ஆண்டவர் தீவிரமாய் அவருடைய மகிமை வெளிப்படுத்துகிற ஆண்டு. அல்லேலூயா. தாமதமே இல்ல, அது உடனே ரசமாய் மாறுகிறது. அதுல தாமதமே. இந்த ரசத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பழசாகுதோ அவ்வளவு அதுக்கு என்ன உண்டு? மதிப்பு உண்டு. மதிப்பு உண்டு, ருசி உண்டு. ஆமென். இப்பதான் ஊத்துறாங்க தண்ணிய, உடனே என்ன பண்றாங்க? அது பந்தி கொண்டு போறாங்க. அப்ப சொல்றாங்க, இந்த ரசத்தை எங்க வச்சிருந்தீங்கன்னு கேக்குறாங்க. முன்ன கொடுத்த ரசத்தை விட இப்ப கொடுக்கிற ரசம் மிகுந்த ருசியா இருக்குதே. அல்லேலூயா. ஆமென். தேவ மகிமை வெளிப்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு காரியங்களை தீவிரமாய் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அது மிகுந்த ருசி உள்ளதா இருக்கும், அது மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளதா இருக்கும். ஆமென். அப்பதான் அவன் சொல்றான், எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து
நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. ஆமென். ஆமென். நம்மளை பார்த்து யாரும் கேட்டக்கூடாது, இதுவரைக்கும் நீங்க எங்க இருந்தீங்க, இதுவரைக்கும். ஆமா, இயேசுவை கொண்டு போகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். கை வச்சு சொல்லுங்க, இயேசுவை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கொண்டு போகிறவர்களா. ஆமென். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மூட நம்பிக்கை உள்ள ஜனங்கள் எத்தனையோ ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. இயேசுவை அறியாத மக்கள் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. இன்னமும் நரபலி கொடுக்கிற மக்கள் எத்தனையோ இருக்கிறாங்க. இன்னமும் ஜனங்களை தங்களே காயப்படுத்தி கொள்ளுகிற மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இயேசுவை நம்ம சொன்னாதான் அவங்க அறிஞ்சு கொள்ளுவாங்க. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடியே ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறேன். ஒரு கிராமத்தில் தன்னுடைய பிள்ளையை பறி கொடுத்த ஒரு தாயார் கதர்னாங்க. அந்த ஊரில் ஒரு பாஸ்டர் ஒரு வாரம் லேட்டாக வந்தார். அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னாங்களாம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா? என் பிள்ளையை நான் பலி கொடுத்துருக்க மாட்டேனே, இந்த இயேசுவை நான் இப்போதானே அறிஞ்சு கொள்கிறேன். அல்லேலூயா. ஆமென். இந்த வரைக்கும் நம்ம சொல்லாமல் இருந்தோம்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். இன்னைக்கு இயேசுவை கொண்டு போகிற ஒரு பாத்திரமாக நான் இருப்பேன். சொல்லுங்க, கொண்டு போனார்கள். எல்லாரும் சொல்லுங்க, கொண்டு போனார்கள். இந்த இடத்தை விட்டு நீங்கள் எதை கொண்டு போகிறீங்களோ இல்லையோ, இயேசுவை நம்ம கொண்டு போக போகிறோம். பார்க்குறவர்களுக்கெல்லாம் அந்த இயேசுவை கொடுக்க போகிறோம். கர்த்தர் நம்ம மூலமாக மகிமைப்பட சித்தமுள்ளவராக இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குடும்பம் மார்த்தாள் மரியாள் குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. இதை மாத்திரம் வாசிச்சு முடிப்போம். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் சொல்லுது. 1 முதல் 4 வசனங்கள் நீங்க வாசிச்சு பாருங்க. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவளாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாயிராமல் வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதிலே மகிமைப்படுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒரே நிமிஷம் எல்லாரும் என்ன பாருங்க. உங்க வாழ்க்கையில வர்ற பிரச்சனை, போராட்டம் இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. அது ஒவ்வொன்றின் மூலமாய் தேவ நாம மகிமைப்பட போகிறது. அதையெல்லாம் கர்த்தர் நன்மையாய் மாற்ற போகிறார். ஆமென். உங்கள்கிட்ட இருக்கிற குறையையே தேவன் மாற்றி அவர் மகிமைக்காக பயன்படுத்த முடியுமானால் உங்களுக்குள்ள இருக்கிற நன்மையை ஆண்டவர் தன்னுடைய மகிமைக்காக எவ்வளவாய் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. ஒருவனுக்குள்ள இருந்த வியாதியவே ஆண்டவர் சொல்றாரு, இது அவன் சாவுக்கு ஏதுவான வியாதி இல்லப்பா, இது அவர் நாம மகிமைப்படுவதற்கு ஏதுவான வியாதி. உங்க வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தின் மூலமா தேவ நாம மகிமைப்பட போகுது. ஆமென். இன்னைக்கு ஒரு குறைவு வருதா, கவலைப்படாதீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதன் மூலமா தேவ நாமத்தை கர்த்தர் நிச்சயம் மகிமைப்படுத்துவார். ஆமென். ஸ்தோத்திரம். எனக்குள்ள இருக்கிற குறைவையே ஆண்டவர் மாற்றி அவர் மகிமைக்காக பயன்படுத்த முடியுமானால் எனக்குள் இருக்கும் நிறைவை அவருக்காக ஆண்டவர் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற நிறைவை நிச்சயம் ஆண்டவர் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. ஆமென். உங்கள்கிட்ட ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு தாளந்துகள் இருக்கு. அதை அவர் மகிமைக்காக பயன்படுத்துங்க. அவர் நாமத்தின் மகிமைக்காக கொண்டு போங்க. ஆமென். முதலாவது சொன்னேன், எந்த பாத்திரம் தன்னை சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்குதோ அதன் மூலமாய் தேவ நாமம் மகிமைப்படும். எந்த பாத்திரம், ரெண்டாவது என்ன, தன்னை நிரப்ப ஒப்பு கொடுக்குதோ அதன் மூலமாய் தேவ நாமம் மகிமைப்படும். மூணாவது கடைசியாக, எந்த பாத்திரம் தன் இயேசுவை கொண்டு போக ஆயத்தமாக இருக்கிறதோ, ஆமென், அதை கொண்டு போனார்கள். இயேசு இந்த உலகத்துக்கு கொண்டு போங்க, நிச்சயம் ஆண்டவர் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவார். நல்ல கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய பிரதான நோக்கம் இவ்விதமாய் அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நிற்போம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, நம்முடைய ஜீவியத்துல ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திர. எல்லாரும் அப்படியே பந்திக்கு ஆயத்தமாகுமா? எல்லாரும் பந்திக்கு ஆயத்தமாகும்.